ஜனநாயகன் தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறைகள் வைப்பாங்க. இன்கேஸ் படம் பிப்ரவரியில வரல அப்படின்னா கன்ஃபார்ம் மார்ச் ஏப்ரல்ல வாய்ப்பே இல்லை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். எல்லாரோட எதிர்பார்ப்பா என்ன இருந்தது அப்படின்னா 27ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு ஜட்மெண்ட் வந்துடும். பிப்ரவரி 6ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிருந்த டைம்ல இப்ப இப்படி ஒண்ணு ஏன் இது இப்படி பண்ணப்படுது, ஜனநாயகனுக்கு உண்டான ஒரு பிளாட் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு கூட்டத்தில் அப்படி ஒன்று இருந்தது. விஜய் அவர்கள் பேசின ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஜெயிக்க கூடாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி, விஜய் அவர்களோட கடைசி படம், அவரோட அரசியல் பயணத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போற கடைசி படம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு கண்ணாபின்னான்னு இல்லை, எங்கெங்கேயோ இருந்துச்சு. என்னென்னமோ மாதிரியான எதிர்பார்ப்புலாம் இருந்தது. இந்த படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நீட்டான ஒரு ப்ராப்பர் ஃபேரோட விஜய் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து டைம்ல வந்து படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில தடங்கள்லாம் வந்து கோர்ட்டில் அந்த சென்சார் கொடுக்காம இருந்துட்டு கோர்ட் அதுக்கப்புறம் போயிட்டு உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் வந்து அப்படின்னு பல இது போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு தான், ஜனவரி 27ஆம் தேதியான இன்னைக்கு தான் ஓகே ஒரு விடுவு காலம் வந்துடும், ஜனநாயகனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து கேஸை வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சிக்கல் வர வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஒன்று போச்சு இல்லையா, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்துக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இருந்துச்சு இல்லை, அப்போ வந்து ஒரு தனி நீதிபதி ஒருத்தர் கொடுத்துருந்தாரு U/A சர்டிஃபிகேட், இந்த படத்தை சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து தான் மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் மறுபடியும் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஃபைனல் ஹியரிங் இதுவாக தான் இருக்குங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹியரிங் ஒன்று போச்சு. அதில் ஓகே கொடுத்துருவாங்க, எல்லாமே எதிர்பார்த்து சுமூகமாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த டைமில் வந்து இன்னைக்கு மறுபடியும் சொல்லிட்டாங்க, ஒரு தனி நீதிபதி கொடுத்த அந்த U/A சர்டிஃபிகேட் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மறுபடியும் தனி நீதிபதி ஒருத்தர் இந்த கேஸை விசாரித்து படத்தை பார்த்துட்டு அது என்னென்ன மாதிரியான சொல்கிறாங்களோ அந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அதில் மெயினாக இன்னைக்கு அவங்க சொன்ன பாயிண்ட், ஏன் வந்து ஜனநாயகன் படம் வந்து மறுபடியும் வந்து பரிசீலனை செய்யப்படணும், மறுபடியும் ஒரு தனி நீதிபதி வச்சு ஒரு விசாரணை எடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு அவங்க சொன்ன பாயிண்ட் அது என்னன்னா, ஜனநாயகன் படத்தில் மத பிரச்சனையை ஏற்படுத்தும் காட்சிகள் உள்ளன, வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனையை ஏற்படுத்தும் வசனம் ஜனநாயகன் படத்தில் உள்ளது, தணிக்கை வாரியத்துக்கு போதுமான கால அவகாசம் வழங்கவில்லை என்பதால் மீண்டும் தனி நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த ஹியரிங்ல வந்து ஒரு அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படுத்து பார்க்கும்போது ஒன்று கிளியரா தெரியுது, படம் ஆப்வியஸா ஜனவரி பிப்ரவரி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது. அண்ட் கண்டிப்பா மார்ச் டைம் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் டைம் ஒன்று இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி சட்டமன்ற தேர்தல் இந்த வருஷம் இருக்கிறதுனால அந்த அரசியல் விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சில விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு கட்சி தலைவர் இருக்காருன்னா அவருக்கு ப்ரொபகண்டா பண்ற மாதிரி படங்கள் அந்த மாதிரி ரிலீஸ் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறைகள் வைப்பாங்க. அதாவது இந்த பிரச்சாரம் நடக்கும் இல்லையா, அதோட சேர்த்து இந்த விதிமுறைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த விதிமுறைகள் படி பார்த்தா இன்கேஸ் படம் பிப்ரவரியில வரல அப்படின்னா கன்ஃபார்ம் மார்ச் ஏப்ரல்ல வாய்ப்பே இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் ஆப்வியஸா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 85% சான்சஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா மறுபடியும் ஒரு நீதிபதி அவங்க நியமிச்சு மறுபடியும் வந்து அவரோட அந்த கேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹியரிங் ஒன்று போய் ஒருவேளை மறுபடியும் வந்து வாய்தான்னு சொல்லிட்டு இன்னொரு இந்த சிறைப்படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, மறுபடியும் வந்து வாய்தா டேட்டை ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அப்படி டேட் பை டேட்டாக தள்ளிட்டு போனாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜனவரி 7 என்னமோ ஆரம்பிச்சு கேஸு இப்போ 20 நாட்கள் நடந்துச்சு. இந்த 20 நாட்கள்ல எந்த முன்னேற்றமுமே இல்லை. எங்க ஆரம்பிச்சதோ கேஸ் அங்கேயே தான் வந்து நிற்குது. மறுபடியும் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது அப்படின்னா இன்னொரு 20 நாள், இப்போ இந்த நடந்த இந்த 20 நாளே அப்ராக்சிமேட்டாக எடுத்துப்போமா, இன்னொரு 20 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 நாள் என்ன ஆல்மோஸ்ட் பிப்ரவரி ஆரம்பிச்சிருச்சு.
பிப்ரவரி எண்டு கிட்ட ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை. நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி எண்டு மாதிரி. அவனும் பிப்ரவரி இருக்கிறது 28 நாள் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாசத்தோட லாஸ்ட்ல ரிலீஸ் பண்ணலாம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா தேர்தல் ஆணையம் ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுவாங்க. பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது ஆப்வியஸா. ஸோ கண்டிப்பா இது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டே எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க, தணிக்கை வாரிய தலைவரின் முடிவுக்கு எதிராக பழக்குழு மனு தாக்கல் செய்ய உத்தரவு. ஆப்வியஸா இது வந்து அவங்க சிபிஎஸ்சி சென்சார் போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படத்தின் காட்சிகள் தொடர்பாக தணிக்கை வாரிய தலைவருக்கு புகார் அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஏ சான்றிதழ் இப்போதைக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒரு கனவுலையா நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த சர்டிஃபிகேட் இப்போ இல்லை, மொத்தமா அழிச்சு எல்லா கோட்டையும் அழிக்க முதல்ல இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா ஏப்ரல், ஒரு மே, ஜூன் அந்த மாதிரியான கூட வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷனுக்கு அப்புறமா இன்கேஸ் விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டு அவர் சிஎம் ஆயிட்டார் அப்படின்னா டைட்டில் கார்டில் முதலமைச்சர் தளபதி விஜய்லாம் வர அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அவங்க மனசு தேர்த்திக்கிட்டு எடிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை நீங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ராத்தில் இங்கே பார்த்துருந்துருக்கலாம். பட் ஆப்வியஸாக சொல்லணும் அப்படின்னா எல்லாரோட எதிர்பார்ப்பா என்ன இருந்தது அப்படின்னா 10:30 மணிக்கு 27ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு ஜட்மெண்ட் வந்துடும், பிப்ரவரி 6ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிருந்த டைமில் இப்போ இப்படி ஒன்று. இப்போ சிபிஎஃப்சி அதாவது சென்சார் போர்டில் இருந்து சொல்கிற ஒரு மேட்டர் என்னன்னா, ரிவைசிங் கமிட்டி ஒன்று அமைச்சு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிவைசிங் கமிட்டி அமைச்சு பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்க சொல்கிற அந்த கால அவகாசம் தான் பிரச்சனை. இப்போ ரிவைசிங் கமிட்டி அமைச்சு ஜனநாயகன் படத்தை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு 20 நாள் கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸா இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது தான் வந்து ஜனநாயகன் ஆப்வியஸா பிஃபோர் எலெக்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம விஜய் அவர்களை ஒரு ப்ராப்பர் சென்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எதுவுமே அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. என்னன்னா இது ப்ரொடியூசர் சைடில் தான் நினச்சி பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக இது ஏன் வந்து இன்கேஸ் நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதாவது வந்து இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு எல்லாமே சால்வ் ஆயிரும், பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ரீசெண்டாக விஜய் அவர்களோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வந்து விசில் சின்னம் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அந்த விசில் சின்னத்துக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு. விஜய் அவர்கள் பேசினார், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ப்ரெஷரா அழுத்தமா எனக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த கூட்டத்தில் ஏன் இது இப்படி பண்ணப்படுது ஜனநாயகனுக்கு உண்டான ஒரு பிளாட் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு கூட்டத்தில் அப்படி ஒன்று இருந்தது. விஜய் அவர்கள் பேசின ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஜனநாயகன் படத்துக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுறது பிஜேபி அவர்கள் அவங்க சைட்ல இருந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. அது ஏன் பிஜேபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க காங்கிரஸ் சைடில் டிவிகே அவர்கள் கூட்டணி பேசியிருக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு பிஜேபி அவர்கள் அழுத்தம் கொடுக்கறதா வந்து நிறைய வீடியோஸ் அண்ட் கருத்துக்களை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு விஷயத்தினால தான் இவங்க பண்றாங்க. ஸோ இப்ப இப்படி பண்றதுனால விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, என்னன்னா நாங்க கூட்டணி யார் கட்சியுமே இல்ல, டிவிக்கே தனித்து தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு இப்ப இந்த ரீசெண்டா நடந்த கூட்டத்துல. சோ அதனால பிஜேபி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, சுமூகமா யூபிஐ சர்டிபிகேட் கொடுத்துருங்க, 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சுமூகமான ரிலீஸா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து போனாங்க. ஸோ இவங்க சொல்ற பாயிண்ட்லாம் கரெக்டா அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அண்டு நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் வந்து பழகிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன இல்லைன்னு தான் சொல்ல போறீங்க, ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பழகின மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில கருத்துக்கள் நான் வந்து பார்த்தேன், எக்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் இருந்தது. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், கேவிஎன் ப்ரொடக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேஸை வித்ரா பண்ணிட்டு சென்சார் என்ன சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு அதுபடி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ் வந்து எமோஷனல் ரெக்வஸ்ட் மாதிரி நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தேன். அது வந்து அஃபிஷியல் கிடையாது, ஃபேன்ஸோட சைடில் இருந்தால் இருக்கு. ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ பெரிய படம், அதாவது தமிழில் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம், கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு தமிழ் இது ஃபர்ஸ்ட் படம், ஆல்மோஸ்ட் ஒரு 500 crores கிட்ட செலவு பண்ணியிருக்க படம். இன்கேஸ் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆகியிருந்தா இந்த பஞ்ச் ஆஃப் ஹாலிடேஸ் இருந்தது, இந்நேரம் வரைக்கும் செகண்ட் வீக்கெண்ட் வரைக்குமே படம் வந்து எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. கலெக்ஷன் வைஸாக இந்நேரம் பின்னிருக்கும். பட் இப்படி ஒரு டேட் இனிமேல் அமையுமா, இந்த டேட்டு மாதிரியான ஒரு நாள் வந்து இனிமேல் அமையா, ஆப்வியஸாக இன்னும் தள்ளி போச்சுன்னே வச்சுக்கோங்களேன். தீபாவளியே சொல்லுங்களேன், தீபாவளியில் இப்படி ஒரு நாள் அமையுமா, இப்படி ஒரு டேட் அமையுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கலெக்ஷன் வைஸாகவும் இவங்க பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு கலெக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் வச்சிருப்பாங்களே, அந்த கலெக்ஷன் இனிமேல் வரும் அப்படிங்கிறதுல அது கொஞ்சம் முன்ன பின்னு கூட இல்லை, கம்மியாக தான் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ ஃபேன் சைட்லேருந்து கேவின் தயவுசெய்து விட்டுருங்க,
மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போய் அப்ளை பண்ணிட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு. பட் ஓவராலாக ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் இவங்க எடுத்து வச்சிருக்கிறது முறையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஓவரலாக தெரியும்ல. படம்ல வந்து மதத்தை வந்து தூண்டுற மாதிரியான வசனங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பாயிண்ட்லாம் சரியா தப்பா இல்லை உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆப்வியஸா ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்றீங்க, இன்னும் எவ்வளோ வெயிட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆப்வியஸா ரிலீஸுக்கு காத்திருப்போம். தளபதி விஜய் அவர்களோட ஃபேரவலை இன்னும் பெருசாக கொண்டாடுவோம் அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.